ஒரு வேலையில சேர்றதுக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ, அதுக்கு தேவையான ஸ்கில் அண்ட் நாலேட்ஜ் நம்மகிட்ட சப்போஸ் இல்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் அத ஒப்பேத்துறதுக்கு ட்ரை பண்றது நெறைய பேரோட வழக்கம். ஸோ ஒரு வேலையில வந்து அந்த சில விஷயங்கள் செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு கொலீக் கிட்டயோ, இல்ல யார்கிட்டயாவது கேட்டு அந்த சமயத்துல அத ஜஸ்ட் லைக் தட் ஒப்பேத்திட்டு, அப்படியே வந்து அத பத்தி கத்துக்காம, தெரிஞ்சுக்காம அப்படியே ஓட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இதுல நெறைய பிரச்சனைகள் வரும். பிசினஸ்னா ஃபர்ஸ்ட் பெரிய லாஸஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளால வந்து லாங் டர்ம்க்கு அந்த வேலையில நம்மளால ஒப்பேத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஒப்பேத்துறது இஸ் அ டெம்பரரி திங். ஸோ அத வச்சே நம்ம வந்து ஓட்டிறலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் போட்டுட்டு, சோம்பேறித்தனமா அத கத்துக்காம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா லாங் டர்முக்கு அந்த வேலையிலயோ, பிசினஸ்லயோ சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. நம்பர் 2 நமக்கு எந்த மதிப்பும் இருக்காது. வேலை செய்ற இடத்துலயும் சரி, பிசினஸ்னா கிளையண்ட்ஸ் கிட்டயும் மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இந்த இது அவங்களுக்கு அத பத்தி தெரியாது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா ஒப்பேத்திட்டு இருக்காங்க. ஓபி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வரும். நாலேட்ஜ் இஸ் பிரைஸ்லெஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு துறையில இருக்கீங்க. அது எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா அத்துப்படியா இருக்கணும் உங்களுக்கு. அ எடுத்தோனே ஆரம்பிக்கிறப்பயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அத வந்து கத்துக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒப்பேத்திரலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கவே கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் தெரியறது மட்டும் இல்ல, அப்படியே வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ வரும்போது நம்மளும் நம்மளுடைய நாலேட்ஜ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வி மஸ்ட் பி ஓப்பன் டூ லேர்னிங் ஆல் த டைம். நாலேட்ஜ் இஸ் பிரைஸ்லெஸ்.